அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் இருக்க நவுனை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு நவுன் க்ளாஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம், அதில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்னும் டீட்டெயிலாக அந்த சென்டென்ஸை சொல்லணும்னு நினைக்கும் போது பிளெயினாக நவுன் மட்டும் சொல்லாமல் அது என்ன விஷயம் நடந்தது, எப்படி நடந்ததெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்போது இந்த மாதிரி நம்ம நவுன் க்ளாஸ் ஆட் பண்ணி பேசுவோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான லெசனாக இருக்கும். ஆல்ரெடி நான் நவுன் க்ளாஸ் பற்றி நிறைய டீட்டெயில்டு லெசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் மேலே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், I was thinking about it. நான் அதை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். இந்த சென்டென்ஸில் நான் அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது, was thinkingன்ற verb இருக்குது, about it அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ பொதுவாக ஆப்ஜெக்ட் பிளேஸில் நம்ம நவுன் ஒரு ப்ரனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்? இந்த இடத்துல அபவுட் இட், அதை பற்றி, எதை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன், அதை பற்றி அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பெருசாக இதில் சென்டென்ஸில் ஒரு டீட்டெயில், ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ரைட்டா? ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். உங்கள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க எதை பற்றி? அப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸ் சொல்கிறீங்க, ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ஹவு ஆல் ஆஃப் தீஸ் ஹேப்பன்ட். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்றதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து டீட்டெயிலாக பேசுகிறோம் இல்லையா? ஒரு சில விஷயங்கள் நேற்று நடந்தது, அந்த விஷயம்லாம் எப்படி நடந்தது நான் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் இன்னும் தெளிவாக புரியும். ரைட்? ஸோ இங்கே இட்ன்ற ப்ரனவுனை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு க்ளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஹவு ஆல் ஆஃப் தீஸ் ஹேப்பன்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். நான் இதுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கேன், நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ எதுக்கு அப்படின்றது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ டெட் டு ஹெல்ப் அஸ். நீ எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக என்ன பண்ணியோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், நன்றி உள்ளவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த திஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் அந்த சென்டென்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்து அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிய வைக்கிறோம். ரைட்டா? ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ்ன்றது தப்பு கிடையாது. ஆனால் நிறைய நேரம் நம்ம அதை மட்டுமே பேசிட முடியாது, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பேசுவோம். அதுக்காக இந்த மாதிரி க்ளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ டெட் டு ஹெல்ப் அஸ். நீ எங்களுக்கு உதவி செய்ய என்ன செய்தாயோ. ஓகே, நீ எங்களுக்கு உதவி செய்த விஷயங்களை நினைத்து நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், தே வர் ஷாக்ட் பை தி இன்சிடெண்ட். அந்த சம்பவத்தால் அவங்க ஷாக் ஆயிட்டாங்க, அதிர்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த சம்பவம், அந்த சம்பவத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இல்லை இந்த பை தி இன்சிடெண்ட் அப்படின்ற நவுனை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளாஸ் போடலாம். தே வர் ஷாக்ட் பை ஹவு தே வர் அட்டாக்ட். அவங்க எப்படி அட்டாக் செய்யப்பட்டார்கள் என்று நினைத்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஹவு தே வர் அட்டாக்ட் அப்படின்றது தான் ஷார்ட்டாக மேலே இன்சிடென்ட்னு சொல்கிறோம், சம்பவம்னு சொல்கிறோம். அது என்ன சம்பவம்னு சொல்லி இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஓகே, they were shocked by how they were attacked. அவர்கள் தாக்கப்பட்ட விதத்தால், அவர்கள் எப்படி தாக்கப்பட்டாங்கன்றதை நினச்சி அவங்க ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the next one, he is proud of himself. அவனை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டான். ரைட்? ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்கான். ஸோ அவனை நினச்சா அவனே ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறான். அது என்ன விஷயம், அவன் ஏன் அவனை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறான்னு சொல்கிறதுக்காக அடுத்த சென்டென்ஸில் நம்ம ஒரு க்ளாஸ் போட்டு அதை இன்னும் தெளிவாக சொல்லலாம். he is proud of how much he accomplished in his journey. ஸோ அவனுடைய பயணத்தில் அவன் எவ்வளவு சாதிச்சுக்கிறான் அப்படின்றத நினச்சி அவன் பெருமைப்பட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்? ஸோ himself அப்படின்ற ப்ரனவுன் எடுத்துகிட்டு of how much he accomplished in his journey. ஓகே, ஸோ க்ளாஸ் போடும்போது இன்னும் அந்த விஷயம், அந்த கான்டெக்ஸ்ட் எவ்வளோ தெளிவாக புரியுதுன்றதை பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ், ஐ சிம்பத்தைஸ் வித் யூ. நான் உனக்காக இரக்கப்படுறேன். ஓகே, ஸோ உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, நான் உனக்காக ரொம்பவே இரக்கப்படுறேன். ஸோ உனக்காக அப்படின்னு மட்டும் இங்கே சொல்லியிருக்கோம். ரைட்? அடுத்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, ஐ சிம்பத்தைஸ் வித் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஸோ நீ ஒரு விஷயம் உனக்கு நடந்துகிட்ருக்கு, ஸோ நீ ஒரு விஷயத்தை அனுபவிச்சிட்ருக்க, ஸோ அதுக்காக நான் உனக்கு ரொம்ப இரக்கப்படுறேன். ரைட்? ஸோ அங்கே வந்து சிம்பிளி உனக்காக நான் இரக்கப்படுறேன்னு சொன்னோம். இந்த இடத்துல உனக்கு நடக்கிற விஷயங்கள், நீ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க, உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பார்த்து நான் இரக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ சிம்பத்தைஸ் அப்படின்ற வேர்புக்கு அப்புறம் எப்போவுமே நம்ம வித் தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பத்தைஸ் வித். ஓகே, சிம்பத்தைஸ் வித் யூ, சிம்பத்தைஸ் ஃபார் யூ கிடையாது, சிம்பத்தைஸ் வித் யூ. அதே மாதிரி கோ த்ரூ சம்திங் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம், பொதுவாக கஷ்டத்தை தான் நம்ம மீன் பண்ணுவோம், ஏதோ ஒரு கஷ்டத்தை கடந்து போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இது. ஸோ மேபி அவங்களோட குடும்பத்தில் யாராவது அவங்க இழந்திருக்கலாம். ஸோ ஐ சிம்பத்தைஸ் வித் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ.
இல்ல அவங்களுக்கு ரீசெண்டா வேலை போயிருக்கலாம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்த வேலைய தேடுறதுக்கு. ஸோ அப்ப சொல்லலாம் ஐ சிம்பத்தைஸ் வித் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஓகே. ஆல்ரைட், தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த மாதிரி இன்னும் நிறைய லெசன்ஸ் வேணுமா? ப்ளீஸ் எல்லாமே எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.